வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இதற்கு முந்தைய வீடியோவில் கால்வின் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த கால்வின் சைக்கிளோட முக்கியத்துவம் எங்கே நடக்குது அதெல்லாம் பார்த்தோம். இந்த டாபிக்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விடைகளும் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த கால்வின் சைக்கிளை பற்றி ஒரு சின்ன ரீகேப். 3 ஸ்டேஜஸ் இங்கே இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? கார்பாக்சிலேஷன். கார்பாக்சிலேஷன் என்ன சொல்றோம்? ஃபிக்சேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? RUBP என்ன? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் carboxylate ஆகுது. In the presence of the enzyme called RUBP carboxylase enzyme that results in the formation of 2 molecules of 3 carbon compound called phosphoglyceric acid 3PGA ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் யாரு? RUBP கார்பாக்சிலேஸ் என்சைம். இங்க கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுனால RUBP கார்பாக்சிலேஸ் சொல்றோம். இந்த ருபிஸ்கோ என்சைமுக்கு ஆக்சிஜனேஸ் கெப்பாசிட்டியும் உண்டுல்ல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப குறைவா இருந்ததுன்னா ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலாக ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு C2 சைக்கிளில் இன்வால்வ் ஆகும். ஒளி சுவாசம்னு சொல்றோம்ல, அந்த C2 சைக்கிளில் இன்வால்வ் ஆகும். செகண்ட் என்ன சொன்னோம்? ரிடக்ஷன் ஸ்டேஜ். இந்த ரிடக்ஷன் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? ட்ரையோஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிறது தான் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரிகாசர். ட்ரையோஸ் பாஸ்பேட் அங்கே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்மேஷனும் இருக்காது, அல்லது கார்போஹைட்ரேட் ஃபார்மேஷன் அங்கே இருக்காது. ஸோ 2 molecules of 3-phosphoglycerate is phosphorylated by utilizing 2 molecules of ATP and then reduced to triose phosphate. அதனது glyceraldehyde 3-phosphate. இந்த glyceraldehyde 3-phosphate reduce ஆகிறதுக்கு they utilize 2 NADPH. So 1 carbon dioxide fixation, ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி அது 2 ட்ரையோஸ் பாஸ்பேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு 2 ATPயும் 2 NADPHயும் யூட்டிலைஸ் பண்ணிக்குது டூரிங் ரிடக்ஷன். ஸோ 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எதுக்கு வேணும்? ட்ரையோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது 6 கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ் ஆச்சுதுன்னா they need 12 molecules of ATP as well as 12 molecules of NADPH to produce 12 triose phosphate. So 6 molecules of carbon dioxide are fixed for 1 glucose molecule. அப்போ இங்க எத்தனை turns of Calvin cycle நடக்கணும்? 6 turns of Calvin cycle நடக்கணும். எதுக்கு? to generate 1 molecule of hexose. Hexose is nothing but glucose. So ஒரு glucose ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 6 turns of Calvin cycle இங்க நடக்கணும். Next one, regeneration. Regeneration of RUBP க்கு they require 1 ATP. ஒரு ATP-யை யூட்டிலைஸ் பண்ணி அது RUBP-யை ரீஜெனரேட் பண்ணுது. எது? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனில் ஒரு ATP. So out of 12 triose, so அந்த 12 triose phosphate produced by fixation of 6 carbon dioxide. இந்த 12 triose phosphate எங்க இருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணது? by fixing 6 molecules of carbon dioxide. And 2 triose phosphate are used for production of 1 glucose molecule. அந்த 12 triosல இருந்து 2 triose எதற்கு பயன்படுத்தப்பட்டது? குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ரிமைனிங் எத்தனை இருக்குது? 10 triose இருக்குது. தட் மீன்ஸ் 30 கார்பன் இருக்குதுல்ல. ஸோ இந்த 10 triosம் எதற்கு பயன்படுத்தப்படுது? மீண்டும் ஒரு 6 molecules ஆஃப் RUBP-யை உருவாக்குவதற்கு. ஸோ ஒவ்வொரு RUBP-யும் 5 கார்பன் காம்பவுண்ட் இல்லையா? ஸோ ஃபார் 1 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் they utilize 3 ATP as well as 2 NADPH. ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ண ATP எவ்வளவு? 3 and NADPH எவ்வளவு? 2 இல்லையா? அப்படின்னா 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு எவ்வளவு ATP and NADPH வேணும்? 18 ATPs. So this Calvin cycle is vital for plants. பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, அதர் ஆர்கானிசத்துக்கும் இந்த கால்வின் சைக்கிள் மிக மிக முக்கியமானது. ஏன்? இந்த கால்வின் சைக்கிள் மூலமாக தான் என்ன உருவாக்கப்படுது? குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் தான் எனர்ஜி ரிச் மாலிகூல். இதை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களோட வாழ்க்கையும் இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் த வைட்டல் growth and survival of all living organism in the world. And this process also helps to remove carbon dioxide from the atmosphere. இந்த ஒரு ப்ராசஸில் தான்
கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுது. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இயற்கையா எடுத்துக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு மட்டும்தான் இருக்கு? இந்த பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அது எதற்காக அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது? ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ இது எஃபிஷியண்டாக இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரெடியூசிங் கிரீன் ஹவுஸ் கேஸ் லெவல். ஸோ கால்வின் சைக்கிள் எவ்வளோ முக்கியம். அந்த கால்வின் சைக்கிள் நடக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விடைகளும் இப்போ நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, phosphoglyceric acid or PGA as the first carbon dioxide fixation product was discovered in photosynthesis of. எதோட photosynthesisல PGA தான் first carbon fixation product அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆப்ஷன் A bryophyte, ஆப்ஷன் B gymnosperm, ஆப்ஷன் C angiosperm, ஆப்ஷன் D alga. எந்த ஆர்கானிசத்தில் பண்ணாங்க? ஆல்கேல. எக்ஸாம்பிள் குளோரெல்லா, செனிடெஸ்மஸ் போன்ற ஆல்கேலா பண்ணாங்க. அதிகமாக அவங்க பயன்படுத்தின ஆல்கே எது? குளோரெல்லா. Chlorella is an algae, இல்லையா? So which is the right option? D is the right option. Next question. In C3 plants, the first stable product of photosynthesis during dark reaction is இருள் வினையின் போது first stable compound உருவாகிறது எது? malic acid, oxaloacetic acid, 3-phosphoglyceric acid, phosphoglyceraldehyde. இந்த ரெண்டு மேலிக் ஆசிட் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகும்ல. இங்க ஃபர்ஸ்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ரையோஸ்பாஸ்பேட் 3-phosphoglyceric ஆசிட், அதை நம்ம என்ன சொல்லுவோம்? PGA 3-PGA சொல்றோம்ல. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். இதுவும் ஒரு ட்ரையோஸ்பாஸ்பேட் தான். இது எப்போ உருவாக்கப்படுது? ஆஃப்டர் ரிடக்ஷன். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? C is the right option. Next question. For the synthesis of one glucose molecule, the Calvin cycle operates for. ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உருவாக்கப்படணும்னா கால்வின் சைக்கிள் எத்தனை தடவை ரன் ஆகணும், அல்ல எத்தனை தடவை ஆப்ரேட் ஆகணும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் இருக்கு. குளுக்கோஸில் எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன் இருக்குல்ல. அப்போ எத்தனை தடவை கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும்? 6 டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். 6 டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கால்வின் சைக்கிள் எத்தனை தடவை ஆப்ரேட் பண்ணணும்? 6 டைம்ஸ். இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் C இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அசிமிலேஷன் ஆஃப் ஒன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல், the energy required in the form of ATP and NADPH2 are. For the assimilation of ஒரு கார்பன் டை ஆக்சைடுக்கு எத்தனை ஏடிபியும் எத்தனை NADPHும் தேவைப்படுது? ஆப்ஷன் பார்ப்போம். 2 ATPs and 2 NADPH2, 5 ATP and 3 NADPH2, 3 ATP and 2 NADPH2, 18 ATP and 12 NADPH2. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் அசிமிலேஷன் ஆஃப் ஒன் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை ஏடிபியும் எத்தனை NADPHும் தேவைப்படுது? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு ரிடக்ஷனில் 2 ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணுது, ரீஜெனரேஷனில் ஒரு ஏடிபி இல்லை. டோட்டலாக எத்தனை ஏடிபி தேவைப்படுது? 3 ATPs. வேரஸ் ரிடக்ஷனில் 2 molecules of NADPH யூட்டிலைஸ் ஆகுது. ரீஜெனரேஷனில் NADPH அதுக்கு தேவையில்லைல்ல. ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு எவ்வளவு ஏடிபி தேவைப்படுது? 3 molecules of ATP and 2 molecules of NADPH2. So which is the right option? Option C is right. Next question. How many ATP and NADPH2 are required for the synthesis of one molecule of glucose during Calvin cycle? ஸோ ஏற்கனவே பார்த்த அந்த கொஷினை தான் இன்னொரு ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க பாருங்க. How many ATPs and NADPH2 are required for one carbon dioxide fixation? ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருக்காங்க? For the synthesis of one molecule of glucose. ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எத்தனை கார்பன் வேணும்? 6 கார்பன் வேணும்.
அப்போ 6 கார்பன் வேணும்னா எத்தனை தடவை கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும்? 6 டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. 6 கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு 3 ATPஸும் 2 NADPHம் வேணும் இல்லையா? அப்படின்னா 6 கார்பனுக்கு எவ்வளோ வேணும்? 18 ATPயும் 12 molecules of NADPHம் வேணும். So 18 ATPs and 12 NADPH2. This is the right option. So எப்படி 18 molecules of ATP and 12 molecules of NADPH2 தேவைப்படுது அப்படின்னு தெரியும்ல. Okay. Next question. Carbon dioxide acceptor in C3 plants is. C3 plantsல carbon dioxide acceptor யாரு? First carbon dioxide receive பண்றது, fix பண்றது யாரு? Phosphoglyceric acid. PGA na phosphoglycerate or glyceric acid. PEP phosphoenol pyruvate. RUDP ribulose 1,5 diphosphate. Ribulose 1,5 diphosphate நம்ம என்ன சொல்லுவோம்? RUBP னு சொல்லுவோம்ல. RUBP னா என்னது? ribulose 1,5 bisphosphate. None of the above. So இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றது எது? RUDP அல்லது RUBP. So option C is correct. Next question. The primary acceptor during carbon dioxide formation in C3 plants is. In C3 plants la primary acceptor இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல யாரு இன்வால்வ் ஆகிறது? ஆப்ஷன் A பாருங்க. Phosphoenol pyruvate. ப்ரீவியஸ் கொஸ்டின்லயும் பார்த்தோம், PEP னு பார்த்தோம்ல. Phosphoenol pyruvate ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட். Ribulose 1,5 diphosphate RUDP னு எங்க பார்த்தோம்ல. சோ அது எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 5 கார்பன் காம்பவுண்ட். Phosphoglyceric acid எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 3 கார்பன் காம்பவுண்ட். Ribulose monophosphate. Ribulose monophospateல எத்தனை கார்பன் இருக்கு? இதுவும் ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். ஓகே, சோ இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல Ribulose 1,5 diphosphate அல்லது 1,5 bisphosphate தான் கால்வின் சைக்கிள்ல இன்வால்வ் ஆகுறது. இதுல மோனோபாஸ்பேட் அப்படின்னா ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். Ribulose 1,5 diphosphate அல்லது RUDP அப்படின்னா 2 பாஸ்பேட் இருக்குதுன்னு அர்த்தம். கால்வின் சைக்கிள்ல இன்வால்வ் ஆகுறது யாரு? RUDP தான், RUMB இல்ல. So which is the right option? Option B, Ribulose 1,5 bisphosphate is the right option. Next question. Carbon dioxide joins the photosynthetic pathway in. Carbon dioxide photosynthetic pathway ல எங்க ஜாயின் பண்ணுது? இரண்டு நிலைகள் பார்த்தோம்ல. ஒன்னு லைட் ரியாக்ஷன், இன்னொன்னு டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ல ரெண்டு பார்த்தோம், சைக்ளிக் as well as நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். அங்க என்டர் ஆகுதா இல்லது டார்க் ரியாக்ஷன்ல என்டர் ஆகுதா அப்படின்னு. டார்க் ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொன்னோம்? கார்பன் ஃபிக்சேஷன். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன், ஸோ கார்பன் டை ஆக்சைடு இங்கே இன்வால்வ் ஆகிறது PS1ல இல்லை, PS2ல இல்லை, லைட் ரியாக்ஷன்ல இது இன்வால்வ் ஆகலை, டார்க் ரியாக்ஷன்ல தான் இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ டார்க் ரியாக்ஷன் என்ன? ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எங்கே இன்வால்வ் ஆகுது? டார்க் ரியாக்ஷன்ல தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஜாயின்ஸ் த photosynthetic pathway in dark reaction. Next question. Dark reaction of photosynthesis occurs in. Dark reaction of photosynthesis எங்க நடைபெறுது அப்படின்னு. Granule thylakoid membrane, stromal thylakoid membrane, stroma outside the photosynthetic lamella, periplastidial space. கிரானால எந்த ரியாக்ஷன் நடக்கும்? லைட் ரியாக்ஷன் இல்லையா? ஸ்ட்ரோமால தான் எந்த ரியாக்ஷன் நடக்கும்? டார்க் ரியாக்ஷன் அல்லது கால்வின் சைக்கிள், C3 சைக்கிள். ஏன்? இதற்கு தேவையான நொதிகள் எல்லாம் எங்க இருக்கு? மேட்ரிக்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ which is the right option? Stroma outside the photosynthetic lamella. So this is the right option. Next question. What will be the number of Calvin cycle to generate one molecule of hexose? ஒரு molecule hexose generate பண்ண எத்தனை cycle, Calvin cycle இங்க நடக்கணும்? 8, 9, 4, 6.
ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ல கொஷின் பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கால்வின் சைக்கிள் ஒருக்கா ரன் ஆகணும். 6 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணாதான் ஒரு ஹெக்ஸோஸ். ஹெக்ஸோஸ் நீங்க மீன் பண்ணியிருக்கிறது என்னது? நத்திங் பட் குளுக்கோஸ். அப்போ ஒரு குளுக்கோஸை ஜெனரேட் பண்ணா how many times கால்வின் சைக்கிள் ரன் ஆகணும்? 6 times. So which is the right option? D is the right option. Next question. Stroma in the chloroplast of higher plants contains light dependent reaction enzymes, ribosomes, chlorophyll, light independent reaction enzymes. ஸ்ட்ரோமால தான் என்ன நடக்கும்னு சொன்னோம்? டார்க் ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னோம். மெம்பரேன் சிஸ்டம் அல்லது கிரானால என்ன நடக்கும்? லைட் ரியாக்ஷன் ஆஃப் photosynthesis நடக்கும். ஸ்ட்ரோமா இன் த குளோரோபிளாஸ்ட் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். அது என்னது? லைட் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு தேவையான என்சைம் ஸ்ட்ரோமால இல்லை. எங்கே இருக்கணும்? கிரானால அல்லது ஸ்ட்ரோமல் லேமல்லால இருக்கும். ரைபோசோம், குளோரோபிளாஸ்ட் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஆர்கனல் இல்லையா? ஸோ ரைபோசோமும் ரைட் ஆப்ஷன் இல்லை. குளோரோஃபில் வந்து எதுக்கு தேவைப்படுது? டு அப்சார்ப் அல்லது டு ஹார்வெஸ்ட் லைட் எனர்ஜி, அதுவும் இல்லை. ஸோ லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கால்வின் சைக்கிள், C3 சைக்கிள், டார்க் ரியாக்ஷன் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இது லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு தேவையான என்சைம் தான் எங்கே இருக்குது? ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட்ல இருக்குது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? டி இஸ் த ரைட் ஆப்ஷன். அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அந்த லெசனில் C3 சைக்கிள் இந்த டாப்பிக்ல இருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் C3 சைக்கிள்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம், C3 சைக்கிள் நடந்தாதான் உலகத்தில் மற்ற லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.